2026 ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டியில பிப்ரவரி 20 2026 அன்னைக்கு நடந்த அவங்களோட கடைசி குரூப் ஸ்டேஜ் போட்டியில ஓமானை 9 விக்கெட் வித்தியாசத்துல அசால்ட்டா வீழ்த்தி ஆஸ்திரேலியா தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிச்சு. இந்த சூப்பரான ஆட்டம் இலங்கையில இருக்கிற பல்லேகலே சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் நடந்தது. அங்க ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக் ஓமானை வெறும் 104 ரன்களுக்கு சுருட்டி வீழ்த்த அடுத்து வந்த அவங்க பேட்ஸ்மேன்கள் டார்கெட்டை சட்டன்னு சேஸ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா பவுலிங்ல லெக் ஸ்பின்னர் ஆடம் சாம்பா வெறும் 21 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்களை அள்ளி மேன் ஆஃப் தி மேட்ச் விருதையும் தட்டிட்டு போனாரு. கேப்டன் மிச்சல் மார்ஷ் 33 பந்துகளில் 64 ரன்கள் அடிச்சு அவுட்டாகாம நின்னு பேட்டிங்ல மாஸ் காட்டுனாரு. ஆனா இந்த ஜெயிப்பு ஆஸ்திரேலியா ஏற்கனவே சூப்பர் 8க்கு தகுதி பெற முடியாம வெளியேறிட்டதுக்கு அப்புறம் வந்ததுதான். ஜிம்பாப்வே மற்றும் இணை நடத்தும் இலங்கை கிட்ட ஏற்கனவே தோற்றதால அவங்களோட உலகக்கோப்பை கனவு சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு. இதற்கிடையில ஓமான் டீம் ஒரு வெற்றியும் கூட இல்லாம உலகக்கோப்பை பயணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு தொடர்ச்சியா 4வது தோல்வி. ஓமன் அணி எடுத்த 104 ரன்கள் இலக்கை துரத்தி வந்த ஆஸ்திரேலியாவின் துவக்க ஆட்டக்காரர்களான மிச்சல் மார்ஷும் டிராவிஸ் ஹெட்டும் அதிரடி காட்ட மேட்ச் சீக்கிரமே முடிஞ்சு போச்சு. கேப்டன் மார்ஷ் வெறும் 33 பால்ல அவுட் ஆகாம 64 ரன்கள் விளாசினார். இதுல 7 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். அவர் பவர் பிளேக்குள்ளேயே தன்னோட அரை சதத்தை அடிச்சார். அவருக்கு சப்போர்ட்டா வந்த டிராவிஸ் ஹெட்டும் 19 பால்ல வேகமா 32 ரன்கள் எடுத்தார். அதுல 6 பவுண்டரிகள் இருந்துச்சு. இந்த 2 பேரோட வலுவான கூட்டணியால ஆஸ்திரேலியா பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் இழப்பு இல்லாம 73 ரன்கள் எடுத்துச்சு. கடைசியா ஆஸ்திரேலியா 105 ரன்கள் இலக்கை வெறும் 9.4 ஓவர்லேயே தாண்டி 9 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு 62 பந்துகள் மீதமிருக்க வெற்றியை உறுதி செஞ்சாங்க. ஜோஷ் இங்கிலீஷ் 12 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம இருந்து சேசிங்க முடிச்சு வச்சார். டோர்னமெண்ட்ல இருந்து சீக்கிரமே வெளியேறினாலும் இந்த அதிரடி பேட்டிங் ஆஸ்திரேலியாவோட பவர் ஹிட்டிங் திறனையும் வேகமான ஸ்கோரிங் திறமையையும் நல்லாவே வெளிக்காட்டுச்சு. போட்டியோட ஆரம்பத்திலேயே ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பா பந்து வீசி ஓமன் அணிய ரன் குவிக்க விடாம தடுத்துட்டாங்க. கேப்டன் மிச்சல் மார்ஷ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்க முடிவு செஞ்சதும் வேகப்பந்து வீச்சாளர் சேவியர் பார்ட்லெட் இன்னிங்ஸோட முதல் பந்திலேயே அமீர் காலிமோட லெக் ஸ்டம்பை பறக்கவிட்டு உடனே தன்னோட தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. பார்ட்லெட் தன்னோட சிறப்பான பந்துவீச்ச தொடர்ச்சியா வெளிப்படுத்தி 27 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்களை எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட நம்பகமான லெக் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா நடு ஓவர்கள்ல முழுக்க ஆதிக்கம் செலுத்தி ரன் எடுக்க முடியாத அளவுக்கு ஓமன் வீரர்களை திணறடிச்சாரு. 3.2 ஓவர்கள்ல 21 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஹம்மத் மிர்சா முகமது நதீம் உட்பட 4 முக்கியமான விக்கெட்களை ஜாம்பா கைப்பற்றினாரு. கிளென் மேக்ஸ்வெல்லும் 13 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்கள் எடுத்து தன்னோட பங்களிப்பை கொடுத்தாரு. இது அவர் எடுத்த 50வது T20 விக்கெட். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் நாதன் எல்லிஸ் கூட தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்த நிலையில ஆஸ்திரேலிய பந்துவீச்சு யூனிட்டோட இந்த ஒட்டுமொத்த கூட்டு முயற்சி ஓமன் அணியோட பேட்டிங்கை சுத்தமா ஒடுக்கிடுச்சு. கடைசியில 16.2 ஓவர்கள்ல 104 ரன்களுக்கு ஓமன் டீம் ஆல் அவுட் ஆச்சு. ஓமன் பேட்டிங் ஆஸ்திரேலியாவோட அனுபவம் வாய்ந்த பந்துவீச்சுக்கு முன்னாடி சுத்தமா வேகம் பிடிக்க திணறிச்சு. ஓமன் அணிக்கு வாசிம் அலிதான் 33 பந்துகள்ல போராடி 32 ரன்கள் குவித்து அதிகபட்சமா ஸ்கோர் பண்ணாரு. ஆனா ஓமன் அணியோட முதல் 4 பேட்ஸ்மேன்களும் போல்டாகி அவுட் ஆனது T20 உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒரு அபூர்வமான நிகழ்வுதான். 2025 ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருந்த ஹம்மத் மிர்சா 8வது ஓவர்ல ஆட்டம் சாம்பா பந்துவீச்சுல அவுட் ஆனாரு. ஓமன் அணியில் இருந்த இன்னொரு பிளேயரான கரண் சோனாவலே 11 பந்துகள்ல 12 ரன்கள் எடுத்தாரு. கடைசி நேரத்துல கொஞ்சம் போராடினாலும் ஓமன் அணியால பெரிய பார்ட்னர்ஷிப் போட முடியல. மொத்தமா 104 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. 2024 T20 உலகக்கோப்பை அணியில் இடம் பிடிக்காத ஓமன் கேப்டன் ஜதந்தர் சிங் 2026 தொடர்ல அணியை வழிநடத்தினாரு. அவர் மேட்ஸுக்கு முன்னாடி சரியான ஃபார்ம்ல இல்லாத ஆஸ்திரேலியாவை நசுக்க இதுதான் சரியான நேரம் ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருந்தார். ஆனா இந்த 2026 தொடர்ல ஓமன் அணி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கவே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு இந்த வெற்றி ஒரு ஆறுதல் கொடுத்தாலும் T20 உலகக்கோப்பை 2026க்கான அவங்களோட ஒட்டுமொத்த பயணத்துல இருந்த ஏமாற்றத்தை இது மறைக்கல. கேப்டன் மிச்சல் மார்ஷ் டீம் குரூப் ஸ்டேஜ்லயே வெளியேறினதை ஒரு நழுவிப்போன வாய்ப்புன்னு சொன்னார். டீம் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததையும் அவர் ஒத்துக்கிட்டார். இந்த தொடருக்காக 2 வருஷமா டீம் ரெடியாகிட்டு வந்தோம். ஆனா முக்கியமான போட்டிகள்ல சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியலைன்னு அவர் சொன்னார்.
இந்த தொடர் வரலாற்றுல ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜுக்கு அப்புறம் போக முடியாம போறது இது இரண்டாவது தடவை. ஓமனை பொறுத்தவரைக்கும் அசோசியேட் நாடுகள் எதிர்கொள்ற சவால்களை இந்த தொடர் நல்லா எடுத்துக்காட்டுச்சு. கேப்டன் ஜதிந்தர் சிங் ஃபுல் மெம்பர் நாடுகளுக்கும் தங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்கவும் உலக அளவுல சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தவும் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வாய்ப்புகள் மாதிரி இன்னும் அதிகமான போட்டி அனுபவங்கள் தேவைன்னு வலியுறுத்தினார். இப்போ ரெண்டு டீமும் அடுத்த போட்டிகளை நோக்கித்தான் பாக்குது. ஆஸ்திரேலியா மீண்டும் வலுப்பெற முயற்சிக்குது. ஓமன் தனிநபர் திறமைகளை மேம்படுத்தி இன்னும் அதிக அனுபவத்தை பெற இலக்கு வச்சிருக்கு.